தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றைய நாளிலும் தேவனுக்கு நம் குடும்பம் எவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது என்கின்றதான தலைப்பின் கீழாக வெள்ளக்கோயில் பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்து கொண்டு வரக்கூடியதான நம்முடைய அன்பு சகோதரர் சூர்யா அவர்கள் இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அருமையான சகோதரர் இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் அவருடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. கொடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை தொழுது கொள்ளவும், கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும், நமக்காக நமது பாவங்களுக்காக மரித்த கிறிஸ்து இயேசுவானவருடைய மரணத்தை நினைவு கூறவும், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கென்று அவருக்கு காணிக்கை கொடுக்கும்படியாகவும், தேவன் நமக்கு கொடுத்த இப்படிப்பட்ட பிரமாணங்கள் எல்லாம் நாம் நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலும் நாம் கூடி வந்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த தொழுகையானது, இந்த கூடுகையானது தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்படவும், தேவ சமூகத்திலே சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளப்படவும் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக குலாலம்பூர் தமிழ் கிறிஸ்துவின் சபையாரோடு அடியேன் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் அவர் ஃபேமிலி டு காட், நம்முடைய குடும்பமானது தேவனுக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்கிற தலைப்பிலே இன்றைக்கு தேவ வார்த்தைகளை உங்களோடு அடியேன் பேச ஆயத்தமாயிருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில குடும்பம் என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமோ, குடும்பம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அதை காட்டிலும் மேலாக நம்ம எல்லாம் உண்டாக்கின, இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தை உருவாக்கின தேவனுக்கு அது எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆதியாம் புஸ்தகத்துல நாம வாசித்தோம் என்றால், தேவன் சிருஷ்டித்த காரியங்களை நாம் இன்றைக்கு ஆதியாமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆதியாமம் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் உண்டாக்கின ஒரு காரியம், ஆண்டவர் சிருஷ்டித்த ஒரு காரியம், அல்லது ஆண்டவர் இந்த உலகத்தில் முதலாக ஸ்தாபித்த ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வீடும் குடும்பமும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் தேவன் ஸ்தாபித்தவராய் இருக்கிறார். அப்போ சபையை ஸ்தாபிப்பதற்கு கூட 2000 வருடங்களும் ஆயிரக்கணக்கான வருடங்களும் மெசியாவினுடைய வருகைக்கு பிறகுதான் அது ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த குடும்பத்தை தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின அந்த முதல் நாளிலே, குடும்பத்தை இந்த உலகம் தோன்றின அந்த நாளிலே கர்த்தர் இந்த குடும்பத்தை உண்டாக்கினார். அப்போ ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனொரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்போ காட் பிளான்டட், ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது காட் பிளான்டட் என்று வரும். இங்கு தமிழ்ல சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அப்போ தேவன் தன்னுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் உருவாக்கின பிறகு அவர் உண்டாக்கின அல்லது அவர் ஸ்தாபித்த இன்னொரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் ஸ்தாபித்தார். இந்த ஏதேன் தோட்டம் ஒரு உலக தோற்றத்தோடு ஒன்றா என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது வித்தியாசமானது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தான் உருவாக்கின ஆதாமும் ஏவாளும் அவர்கள் கணவன் மனைவியாக ஒரு குடும்பமாக ஒரு இடத்துல வாழ வேண்டும் என்று, அவர்களுக்கு வீடும் குடும்பமும் வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை ஒரு வீடாக ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் அங்கு உண்டாக்கினார். இப்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே இங்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருப்பது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய வீடும் குடும்பமும் கர்த்தருடைய பார்வையிலே அங்கு மேலானதாக இருக்கிறது. அங்கு மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே எதற்காக கர்த்தர் இந்த குடும்பத்தை உண்டாக்கினார், கர்த்தர் எதற்காக இந்த உலகத்திலே ஒரு குடும்பத்தை ஸ்தாபித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மல்கியா 2:15 நாம் வாசிக்கும் பொழுது, அவர்
தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக கர்த்தர் உண்டாக்கினார். ஒரு நிமிஷம். அப்போ இந்த புஸ்தகத்துல நாம பார்க்கும் பொழுது கர்த்தர் தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி பெறும்படி, அப்போ கர்த்தர் இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கின பிறகு, இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த பிறகு, அவர் இந்த உலகத்துல எதிர்பார்த்தது என்ன? ஆதாமை அவர் உருவாக்கினார், ஏவாளை உருவாக்கினார், அவர்கள் இருவரையும் கர்த்தர் திருமணத்திலே இணைத்தார், குடும்பத்தை கொடுத்தார். அப்ப இதன் மூலமாக இவர்கள் மூலமாக தேவன் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே வர வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. அப்போ இந்த ஒரு எதிர்பார்ப்பு அன்றைக்கு மாத்திரம் இருந்ததா? இந்த எதிர்பார்ப்பானது தேவன் உலகத்திலே முதலாக தோன்றின ஆதாம் ஏவாள் இடத்துல மாத்திரம் எதிர்பார்த்தாரா? அல்லது ஆதி கிறிஸ்துவ மட்டும் எதிர்பார்த்தாரா? அல்லது இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் எதிர்பார்த்தாரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் இன்றைக்கும் கூட ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியும், ஒரு தேவ பக்தியுள்ள கணவன் மனைவியும் கர்த்தர் இன்றைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தை கிறிஸ்தவத்தின் பாதையில நடத்துவது, நம்முடைய குடும்பத்தை தேவ பக்திக்குள்ளாய் நடத்துவது, என்னுடைய கணவனை பக்தி விருத்தியில நடத்துவது, என்னுடைய மனைவியை பக்தி விருத்தியில நடத்துவது, என்னுடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் கொண்டு வருவது என்பது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக அங்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இது யாருக்கு சேலஞ்ச்? சபையில வர விசுவாசிகளுக்கு இது மிகவும் சவாலான ஒரு விஷயமா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இருக்கிற அநேக ஊழியருடைய குடும்பத்துல கூட ஒரு ஊழியருடைய கணவனையோ ஒரு ஊழியருடைய பிள்ளைகளையோ கூட விசுவாசத்துல நடத்துவது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தையும் அவர் என்ன செய்யறாருங்க? அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய குடும்பமானது தேவ பக்தியுள்ள சந்ததியாய் வர வேண்டும் என்பதை கர்த்தர் அங்கு மிகவும் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்முடைய குடும்பமானது கர்த்தருக்கு ஏற்ற வழியில் அது நடக்காத பொழுது, நம்முடைய குடும்பமானது விசுவாசத்தின் பாதையில் அது போகாத பொழுது, அங்கே அநேக ஆபத்துகளை நம்முடைய குடும்பம் சந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒன்றுமில்லை, இதுக்கு ஒரு உதாரணம் என்ன? இன்னைக்கு நான் மட்டும் விசுவாசா போதாதா? என்னுடைய பக்தி விருத்தி போதாதா? என்னுடைய விசுவாசம் போதாதா? இது என்னுடைய குடும்பத்துக்கு போதுமானதா இருக்காதா? நான் விசுவாசிக்கிறது போதுமானதே. என்னுடைய மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ அவர்களுடைய விசுவாசம் என்னுடைய குடும்பத்திற்கு தேவையா? அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே ஏலியினுடைய குடும்பம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அப்போ ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து வேதவசனம் சொல்லும் பொழுது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தர் அறியவில்லை. யார் இந்த ஏலி? தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பணியை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியனாய் இருந்த ஒருவர். அப்போ கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருந்த ஆசாரியனா இருந்த அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் யாரை அறியாமல் இருந்தாங்க? தேவனை அறியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு இப்படிதான் இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய பிள்ளைகளும், இன்றைக்கு அநேக ஊழியர்களுடைய பிள்ளைகளும், அநேக விசுவாசிகளுடைய கணவன் மனைவியும், இன்றைக்கு ஊழியர்களுடைய குடும்பத்திலும் இன்றைக்கு அநேகர் கர்த்தரை அறியாதவர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஏலியினுடைய குடும்பத்துல ஏலியினுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியாததினால் அங்க நடந்த ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடியால் கர்த்தர் அந்த அந்த அவருடைய பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கு எதிரியின் கையிலே அங்கு வீழ்த்தப்பட்டார்கள். இந்த துக்க செய்தியை கேட்ட ஏலியும் என்ன செய்தாராமாங்க? அவர் அங்கு மரித்து போனார். 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே. அப்போ ஏலியினுடைய மருமகள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது கர்ப்பத்திலிருந்து பிரசவ வேதனை பெற்று அங்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில
அவள் குழந்தை பெற்றாள் என்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பம் எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்று. அந்த குடும்பத்தை நாம் தேவனுக்கு ஏற்றவாறு நாம் நடத்துகிறோமா? இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள்ல பார்க்கும் பொழுது, நம்ம சங்கீத புஸ்தகங்களை இப்படியாக வாசிக்க கேட்கிறோம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வேதத்துல அநேக முறை வாசிக்க கேட்கிறோம். அப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, அவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவனாய் இருக்கிறான். என்னென்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றாருங்க? அவன் மனைவி வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். அவருடைய பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார். அவன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அவன் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பேன். அவனுடைய சந்ததியை, அவனுடைய தலைமுறையை ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவர் பாருங்க, ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் விசுவாசமா இருக்கும் பொழுது, ஒரு தனி மனிதன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு தனி மனிதனை காட்டிலும், ஒரு கணவனை காட்டிலும், குடும்ப தலைவனாகிய புருஷனை காட்டிலும், அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளுமாக அந்த குடும்பமாக அவர்கள் கர்த்தரை சேவிக்கும் பொழுது, தேடும் பொழுது, அது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாய் அங்கு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அவர் விரும்புவதும், நம்மை அவர் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தேவன் நம்முடைய குடும்பத்தை எதிர்பார்க்கிறார். அப்ப நம்முடைய குடும்பத்தை இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி வழி நடத்துகிறோம்? நம்முடைய குடும்பம் இன்றைக்கு தேவனுடைய பார்வையிலே எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கிறது? இன்றைக்கு அநேக நேரம் நம்முடைய குடும்பத்தை யாரோட நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையோடு, இந்த உலக ஜனங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓ, என்னுடைய மகன் அவன மாதிரி நல்லா படிக்கிறாரா? என்னுடைய மகன் அவன் போற வேலையை விட ஒரு நல்ல வேலைக்கு போறாங்களா? என்னுடைய கணவன் அவங்கள காட்டிலும் சிறப்பா இருக்கிறாரா? என்னுடைய மனைவி அவர்களை காட்டிலும் சிறப்பா இருக்கிறார்களா? என்று நம்முடைய குடும்பம் மேன்மையாக வர, நம்முடைய குடும்பத்தை உயர்த்த நாம் இன்றைக்கு இந்த உலக ஜனங்களை பார்த்து இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை இன்றைக்கு அநேக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும் என்றால், தேவன் பிரியப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தாபிக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்தை பார்க்க கூடாது. இந்த உலகம் எப்படியாக இந்த குடும்பத்தை வழிநடத்துகிறது என்பதை நாம் பார்க்க கூடாது. மாறாக வேத வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். வேத வசனத்திலே, தேவனுடைய வார்த்தைகளிலே இன்றைக்கு தேவ பக்தியான குடும்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, குடும்பமாக கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தவர்கள் யார் என்பதை நாம் சோதித்து பார்க்கும் பொழுது, அதன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தையும் நாம் அப்படிப்பட்ட நன்மையான வழியிலே நாம் நடத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படியாக வேதாமத்திலே நாம் சில குடும்பங்களை நாம் பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். அதிலே முதலாவதாக அப்போஸ்தலர் புஸ்தகம் 18வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 18:8. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ பிரியமானவர்களே, இங்கு அப்போஸ்தலர் புஸ்தகம் 18வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இங்கு முதலாக பார்க்கக்கூடிய ஒரு குடும்பம் யாருடைய குடும்பம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்துவனுடைய குடும்பத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய மனிதனையும் அவரை மாத்திரம் அங்கு சொல்லாமல், கிறிஸ்து எப்படி இருந்தார் என்பதை சொல்லாமல், அந்த மனிதனுடைய குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று வேதம் இங்கு நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறது. அப்போ வேதம் என்ன சொல்லுது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். அப்ப இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல நாம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கிறிஸ்து என்பவர் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருந்தார். தன் வீட்டார் அனைவரையும் கர்த்தரின் விசுவாசத்திலே அவர் வழி நடத்தினார். அப்ப இன்றைக்கு நம்முடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் இன்றைக்கு கர்த்தரிடத்துல விசுவாசத்துல நான் வழி நடத்துகிறேனா? என்னுடைய குடும்பம் தேவன் மீது விசுவாசத்துல அது இருக்கிறதா? தேவனை விசுவாசிக்க கூடிய வழியில என்னுடைய குடும்பத்தை நான் வழி நடத்துகிறேனா
என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், ரொம்ப நல்லது. நான் கர்த்தரை தேடுகிறேன், ரொம்ப நல்லது. ஆகவே நான் பெற்றிருக்கிற விசுவாசத்தை என்னுடைய கணவன் பெற்றிருக்கிறாரா? நான் பெற்றிருக்கிற விசுவாசத்தை என் மனைவி பெற்றிருக்கிறாங்களா? என்னுடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்களா? அப்ப நம்முடைய குடும்பத்துல நாம சற்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, என்னுடைய குடும்பம் இன்றைக்கு கர்த்தரை விசுவாசிக்கிற குடும்பமா இருக்கிறதா? ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு அநேகர் குடும்பமா சபைக்கு வர்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் இன்றைக்கு இருப்பது கிடையாது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் அல்லது அநேக கணவன் மனைவியோ, அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளோ சபைக்கு வராங்க அப்படின்னா, அவர்களுடைய மனதுல அந்த விசுவாசம் தோன்ற வேண்டும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் சபைக்கு எதுக்கு வராங்க அப்படின்னா, சர்ச்சுக்கு போலைன்னா அம்மா அப்பா திட்டுவாங்க. சர்ச்சுக்கு போலைன்னா வீட்டுல ஏதாச்சும் சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு போலைன்னா ஹஸ்பண்ட் திட்டுவாரு. சர்ச்சுக்கு வரல அப்படின்னா ஒய்ஃப் திட்டுவாங்க என்று ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் சொல்லுவதற்காக ஒரு ஃபோர்ஸ், ஏதோ ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில இன்றைக்கு சபைக்கு வரக்கூடியவர்களாய் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய குடும்பத்துல நாம சிந்தித்து பார்க்க வேண்டியது, யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, என்னுடைய குடும்பம் மனப்பூர்வமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, மனப்பூர்வமாக கர்த்தரை விசுவாசித்து இன்றைக்கு அவர்கள் சபைக்கு வருகிறார்களா? கர்த்தரை பற்றியதான விசுவாசம் அவளுடைய இருதயத்தில் ஆழமா இருக்கிறதா? கர்த்தரை பற்றியதான விசுவாசத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள்? நான் சொல்றதுக்காக வராங்களா? இல்லது அவர்களா கர்த்தரை விசுவாசித்து வருகிறார்களா என்பதை நம்முடைய குடும்பத்துல நாம சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த சோதனையில நம்முடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டால், விசுவாசத்துல அவர்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவர்களை விசுவாசத்தில் எப்படியாவது வழிநடத்த வேண்டியது இன்றைக்கு அவசியமா இருக்கிறது. சரி, இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய குடும்பம் ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நோவாவினுடைய குடும்பத்தை குறித்து நாம் இங்கு வாசிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கர்த்தர் நோவாவை குறித்து சொல்லும் பொழுது, நமக்கு நோவாவினுடைய ஸ்டோரி எல்லாமே தெரியும். கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்க அவர் தீர்மானித்த பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்து, அவனை கர்த்தர் அங்கு ரட்சித்து ஒரு பேழை உண்டு பண்ண சொல்லி அவரை கர்த்தர் என்ன செய்யறாருங்க, அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுகிறார். அப்போ கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நோவா செய்து முடித்த பின்பு இப்படியாக கர்த்தர் நோவாவை சொல்லுகிறார், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆண்டவர் நோவாவுக்கு பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவர். நீ மட்டும்தானே நோவா என்னை விசுவாசித்தாய், நீ உள்ளவா அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துல பரலோகத்துல அப்கோர்ஸ் நம்முடைய விசுவாசத்துக்கு தக்கதாக தான் நமக்கு பரலோகத்துல இடம் கிடைக்கும். அவனுடைய நன்மைக்காவது தீமைக்காவது ஏற்ற தண்டனை பெற்றுக்கொள்றாங்க. எப்பங்க? நியாய தீர்ப்புல. ஆனா இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் இரக்கம் பாராட்டுறாரு பாருங்க. அவரை விசுவாசித்த மனிதனாகிய நோவாவுக்கு கர்த்தர் ஒரு கிருபை பாராட்டுகிறார். என்ன அப்படின்னா, நோவாவே நீ மட்டும் பேழைக்குள்ள போ என்று கர்த்தர் அங்க சொல்லாமல், கர்த்தர் இப்படியாக சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்க. அப்ப நோவாவினுடைய குடும்பத்தை கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்க குடும்பமா அந்த பேழைக்குள்ள பிரவேசியுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நோவா குடும்பத்தோடு கர்த்தருடைய பேழைக்குள் அவர் பிரவேசித்தார். தன்னுடைய மனைவியை, தன்னுடைய 3 மகன்களை, தன்னுடைய 3 மருமகள்களை நோவா எடுத்துக்கொண்டு அந்த பேழைக்குள் பிரவேசித்து மிகப்பெரிய அழிவிலிருந்து நோவா காப்பாற்றப்பட்டார். அப்ப அன்றைக்கு நோவா குடும்பமாக பேழைக்குள் பிரவேசித்தது போல நாம் இன்றைக்கு குடும்பமாக பிரவேசிக்கக்கூடிய இடம் எது? அல்லது நாம் இன்றைக்கு குடும்பமாக செல்லக்கூடிய இடம் எது? நாம் இன்றைக்கு குடும்பமாக போகக்கூடிய ஒரு ஸ்தலம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு அநேக மக்கள் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்,
குடும்பமா எங்க போகணும் அப்படின்னா சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போகணும். குடும்பமா எங்க போகணும்? பிக்னிக்கு போகணும். அப்பதான் அது ஒரு சந்தோஷம். குடும்பமா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணும். குடும்பமா ஒரு நல்ல மாலுக்கெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும். குடும்பமா வெளியில சுற்றுலா தலங்களுக்கு போக வேண்டும் என்று இந்த உலகத்துல குடும்பமா போறதற்கு இன்றைக்கு அநேகர் அங்கு ஆசையாக இருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நோவா குடும்பமாக பேழைக்குள் பிரவேசித்தார். இன்றைக்கு நமக்கு புதிய ஏற்பாட்டிலே பேழையாய் பேழைக்கு ஒப்பாக பேசப்படுவது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது சபையாய் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு பேழையாய் இருக்கிற இந்த சபையில இன்றைக்கு நாம் குடும்பத்தோடு பிரவேசிக்கிறோமா? அன்றைக்கு நோவா குடும்பத்தோடு பேழைக்குள் பிரவேசித்தபடியால் அவரும் அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது போல இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தோடு சபைக்குள் பிரவேசிக்கும் பொழுது, சபைக்குள் செல்லும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் அங்கு ரட்சிக்கப்படக்கூடியதா இருக்கிறது. அங்கு மிகப்பெரிய அழிவில் நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப நோவா பாருங்க, குடும்பத்தோட பேழைக்குள்ள கால வச்சார். அப்ப நாம் இன்றைக்கு குடும்பத்தோடு சுற்றுலா செல்றோமோ, வெளியே செல்றோமோ, இதெல்லாம் நத்திங் ப்ராப்ளம். ஆனா குடும்பத்தோட நாம ஒரு இடத்துக்கு போறோமா? அது எந்த இடங்க? சபைக்கு போகிறோமா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். அப்ப பாருங்க, இன்றைக்கு அநேக நேரங்கள்ல ஒரு உலக மனிதன் ஒரு விசேஷம் வைக்கிறாரு. ஒரு திருமணமோ, தன்னுடைய குடும்பத்துல ஒரு நிகழ்வு வைக்கிறாரு. ஒருத்தர் இன்விடேஷன் பண்றாரு. உதாரணத்துக்கு என்னையவே அவர் இன்வைட் பண்ணும் பொழுது, நீங்க பிரதர் குடும்பமா வாங்க அப்படின்னு அவர் ரொம்ப எதிர்பார்த்து சொல்றார். ஆனா நான் என்ன செய்யறேங்க, நான் தனியா போய் அந்த திருமணத்துல நிக்கும் பொழுது, அந்த மனிதன் என்ன செய்வாருங்க, அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி சரி வாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு மிகுந்த சந்தோஷம் அவருக்கு இருக்காது. ஆனா அதே நான் என்னுடைய குடும்பம் அனைத்தையும் கொண்டு போய் அந்த திருமணத்திலேயும் அவளுடைய நிகழ்வுல நான் நிற்கும் பொழுது அவர் மிகுந்த சந்தோஷத்தோட என்னுடைய குடும்பத்திற்கு விசேஷத்திற்கு குடும்பமா வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பாரு. அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதன், இந்த உலகத்துக்குரிய ஒரு மனிதன் நாம் குடும்பமாக அவளுடைய நிகழ்வுக்கு போகும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார் என்றார். கர்த்தரை தேடக்கூடிய விஷயத்துல, கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம எல்லாருமே குடும்பமா போய் கால வைக்கும் பொழுது தேவன் எவ்வளவு மனமகிழ்ச்சியா இருப்பார். அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் நோவாவை போல, நோவா பேழைக்குள் குடும்பமாய் பிரவேசித்தது போல இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தோடு சபைக்குள் பிரவேசிக்கிறோமா? குடும்பமாக நாம சேர்ந்து சபைக்கு போறோமா? இது ஒரு பெரிய பிளஸிங். நீங்க குடும்பமாக சேர்ந்து சபைக்குள் சென்று எல்லாரும் சபைக்குள்ள போய் கால வச்சு பாருங்க. அதனுடைய சந்தோஷமும், அதனுடைய மகிழ்ச்சியும், அதனுடைய ஆசீர்வாதமும் அங்கு மிகப்பெரியதாய் அது இருக்கும். சரி, முதலாவதாக நம்ம கிறிஸ்துவை பார்த்தோம். கிறிஸ்து தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரை விசுவாசித்தாருன்னு பார்த்தோம். இரண்டாவதாக நோவா குடும்பமாக பேழைக்குள் பிரவேசித்தார் என்று பார்த்தோம். அதே போல நாம் சபைக்குள் பிரவேசிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 6:11. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேங்க்யூ பிரதர். பிரியமானவர்களே, நாம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஓபேத் ஏதோம் என்று சொல்லக்கூடிய மனிதர். சரி, இந்த மனிதரை பற்றி வேத வசனம் நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்க கேட்டோம். அந்த இறுதியில பாருங்க, கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் அவர் என்ன செய்தாராமாங்க? ஆசீர்வதித்தார். அப்ப இந்த மனிதனுடைய குடும்பத்தை அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் அவருடைய மொத்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அந்த மனிதனுடைய வீட்டை ஆசீர்வதிக்க அவர் என்ன பண்ணாரு? கர்த்தரை விசுவாசாரா? கர்த்தருக்காக என்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேதவசனம் சொல்லும் பொழுது இந்த ஒரு இடத்துலதான் நாம் இந்த ஓபேத் ஏதோம் அப்படிங்கிறவரை நம்ம பார்க்கிறோம். வேற எங்கேயும் நாம பார்க்கறது இல்ல.
ஆனா இந்த ஒரு இடத்துல சொல்லப்பட்டாலும், இந்த ஒரு சந்தர்ப்பத்துல சூழ்நிலையில அவரை பற்றி வேத வசனத்துல நம்ம கற்றுக்கொண்டாலும், அவர் அப்படி என்ன கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார்? கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க அப்படின்னா, வேதவசனம் சொல்லுது, ஒண்ணுமே அவரு பண்ணல. அவரு பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பெட்டியை 3 மாதங்கள் அவருடைய வீட்டுல தங்குவதற்கு அவர் அனுமதி கொடுத்தார். என்னங்க? ரொம்ப சிம்பிள். அவரு மிகப்பெரிய எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. அந்த கர்த்தருடைய பெட்டி போயிட்டு இருக்குது. அங்க ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய பெட்டியை வீதியில விடாம, தெருவுல விடாம, அவங்க போயிட்டு இருக்கிற அந்த பாதையில விடாம, மாறாக கர்த்தருடைய பெட்டியை தன்னுடைய வீட்டிலேயே வைத்துக்கொள்ள அவன் 3 மாதம் என்ன செய்தாராமாங்க? அங்கு அனுமதி கொடுத்தார். ஆண்டவருடைய பெட்டி வைக்கப்பட்டதற்கா கர்த்தர் ஆசீர்வதித்தார்? அப்படி என்ன அந்த பெட்டியில மகத்துவமான விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டுல நம்ம வேத புஸ்தகத்துல படிக்கிறோம். கர்த்தருடைய பெட்டியில 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று, வனாந்தரத்துல இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட மன்னாவின் அடையாளமாக மன்னா வைக்கப்பட்டிருக்கும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினதற்கு அடையாளமாக மோசேயினுடைய கோல் வைக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த கட்டளைகள் 10 கட்டளைகள் கற்களினால் பொறிக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகள் அதற்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த பெட்டியில இருப்பது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வசனம். அப்ப இன்றைக்கு நமக்கெல்லாம் வேதாமும் பரிசுத்த வேதாம் என்று நமக்கு வேத புஸ்தகம் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அவர்களுக்கு வேதமாக கர்த்தர் கொடுத்தது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த 10 கட்டளை. ஆகவே அந்த ஆண்டவருடைய வசனங்கள் நிறைந்த, ஆண்டவருடைய காரியங்கள் நிறைந்த அந்த கர்த்தருடைய பெட்டி அந்த மனிதனுடைய வீட்டுல இருந்ததற்காக கர்த்தர் என்ன செய்தாராமாங்க? அந்த வீட்டாரை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்குதா? நம்முடைய வீட்டுல கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்குதா? இந்த கேள்வியை நான் கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய குடும்பத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம எப்படி தெரிந்து கொள்றோம்? எப்படி என்னுடைய குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்குது? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வேத புஸ்தகமாக அங்க என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க? அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய வீட்டுல பைபிள் இருக்குதா? இதெல்லாம் ஒரு கேள்வி அன்புதர். பைபிள் இல்லாமையா கூட ஒருத்தங்க கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. பைபிள் இல்லாமையா கூட இன்னைக்கு சர்ச்சுக்கு போவாங்க அப்படின்னா, இன்றைக்கு அப்படிதான் சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் வேதாம் இல்லாமல் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா, 4 பேரு கையில செல்போன் இருக்கும். எத்தனை செல்போன் இருக்குங்க? 4 செல்போன் இருக்கும். ஏன் 4ல 1 அதிகமா ஒருத்தர் 2 போனா கூட யூஸ் பண்ணி 4க்கும் மேற்பட்ட செல்போன் இன்றைக்கு வீட்டுல இருக்குது. ஆனா எல்லா வீட்டுக்கும் சேர்ந்து பைபிள் எத்தனை இருக்கும் தெரியுங்களா? 1 பைபிள் இருக்கும். இதை நம்ம பார்க்கிறோம். குடும்ப ஜெபத்துக்கு போகும்போது ஒருத்தர் மட்டும் பைபிளை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. 2 பேர் பைபிள் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சில பேரு சும்மா இருப்பாங்க. சில பேர் போன்ல பைபிள் இருக்குது அப்படின்னு போன்ல வச்சிருப்பாங்க. பிரியமானவர்களே, வேதத்தை நாம் கரங்களில் ஏந்த வேண்டும். வேத புஸ்தகங்கள் நமக்காக, இது என்னுடைய பைபிள், இது நான் படிக்கிற பைபிள் என்று வேத புஸ்தகங்கள் நமக்கு இருக்க வேண்டும். என்னதான் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் அப்படின்ட்டு நம்ம போன்லயும் நம்முடைய லேப்டாப்லயும் பைபிள் வச்சிருந்தாலும், குறிப்புகள் எடுக்கவும் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கவும் அங்க வேத புஸ்தகம் அவசியமா இருக்குது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் குழந்தைக்கு பிடிச்சது அப்படின்ட்டு டாய்ஸ் அப்படின்ட்டு என்னென்னமோ 1000க்கு வாங்குறாங்க, 500க்கு வாங்குறாங்க. ஆனா ஒரு 100 போட்டு 200 போட்டு ஒரு வேதத்தை பிள்ளை வாங்கி பிள்ளைகளுடைய கையில தந்து, இதுதான் உன் பைபிள், இதை நீ டெய்லியும் சர்ச்சுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு அதிகமா இல்லை. அப்ப பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்துல வேத புஸ்தகம், தேவனுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம ஏந்த வேண்டும். ஒண்ணு பைபிளா இருக்கலாம், அல்லது தெய்வ வசனமாக நம்முடைய வீட்டுல சுவற்றுல இருக்கலாம். இன்றைக்கு இது என்ன டினாமினேஷன் சொல்ற மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு டினாமினேஷன் சொல்லியிருக்கிறாங்க, சாத்தான் வராதபடி நீங்க உங்க வீட்ல எல்லாம் செவுத்துல கர்த்தருடைய வசனத்தை எழுதுவீங்க. ஆனா அவங்க எழுதுறது நல்லது. எங்க எழுதுறாங்கன்னா, தெருக்களில, வீதியில, அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே எழுதுறாங்க. பிரியமானவர்களே, வசனம் தேவைப்படுவது முதலாவது யாருக்குன்னா நமக்கு. இந்த கட்டளை புதிய கட்டளை அப்படின்னா, புதிய கட்டளை அல்ல. உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே சொல்லியிருப்பார்,
நான் சொல்லிய வசனங்கள் எல்லாம் நீங்க மறக்க கூடாதபடி நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய வீட்டுல சுவற்றுல, உங்க வீட்டினுடைய நிலவுல, உன்னுடைய நெத்தியில எழுதி வச்சுக்கோ அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் பழைய ஏற்பாடுல போகும்பொழுது, பரிசேயர் சதுசேயர்கள் என்று தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை எழுதியிருப்பாங்க. அவங்க கட்டியிருக்கிற கயிறுல வசனத்தை எழுதி வைத்திருப்பார்கள். அப்ப இந்த வசனங்கள் இருப்பது எதற்காக? நம்முடைய வீடுகள்ல கர்த்தருடைய வசனங்கள் இருப்பது எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் சோர்ந்து போன நேரம் வசனம் நம்மோடு பேசும். ஒண்ணும் இல்ல, நம்முடைய வீட்டுல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கங்கிற ஒரு வசனத்தை நம்ம மாட்டும் பொழுது, நாம நம்முடைய வாழ்க்கையில பிஸியா 4-5 தடவை போயிட்டு வந்துட்டு இருப்போம். ஜெபம் பண்ண கூட நேரம் இல்லாம போகும் பொழுது, அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தோணும், நான் ஜெபிக்க வேண்டும் என்று. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம சோர்ந்து போன நேரம் அது நம்மை தேற்றக்கூடியதா இருக்கிறது. அப்ப நம்முடைய வீட்டுல பைபிள் இருக்கணும். நம்முடைய வீட்டுல கர்த்தருடைய வசனம் இருக்கணும். நம்முடைய வீடுகள்ல கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கணும். அது ஒண்ணு வேதாகமாக இருக்கலாம். இன்னும் அது வசனங்களாக நம்முடைய வீட்டினுடைய சுவற்றுல இருக்கலாம். ஆண்டுடைய வசனம் இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதம் என்பதை நாம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவரு வேற எதையுமே அவருக்கு கொண்ட தேவன் அவர் கொடுத்த அந்த தேவ பெட்டி, அதுக்குள்ள இருந்த அந்த காரியத்தை நிமித்தம், அந்த பெட்டி நிமித்தம் கர்த்தர் அந்த மனிதனை ஆசீர்வதித்தார். அப்ப நம்முடைய குடும்பங்கள்ல கர்த்தருடைய கிருபைகள் கிடைக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்துல நம்ம வளர்றோமா? முதலாவது கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய கரங்களை ஏந்திருக்கிறோமா? முதலாவது கர்த்தருடைய வசனங்களை தினந்தோறும் நாம பார்க்கும்படியாக நம்முடைய வீட்டுல நாம வைத்திருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்ததாக 4வதாக அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய மனிதனானவர் தன் வீட்டார் அனைவரோடும் அவர் செய்த ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. அப்ப கொர்நேலியு நாம செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இவர் இங்க செஞ்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நேரம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதனால நான் சீக்கிரமா போறேன். கர்த்தர் மீது தன்னுடைய குடும்பத்தார் அனைவரோடும் அவர் என்ன செய்தாராமாங்க? கர்த்தருக்கு பயப்படலாம் இருந்தார். இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். கொர்நேலியு தன்னுடைய வீட்டை நடத்தினது போல இன்றைக்கு இருக்கிற ஒருவராலும் நடத்த முடியாது. ஏன் அப்படின்னா, நான் கர்த்தருக்குள்ள பயத்துல வளர்றதே பெரிய விஷயம். ஆனா கொர்நேலியு என்ன பண்ணிருக்கிறாருங்க? அவரு மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தார், மனைவி, பிள்ளைகள் என்று எல்லாரையும் விசுவாசத்துல வளர்த்தினார் அப்படிங்கிறத காட்டிலும் வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு அவன் வீடார் அனைவரும் கூட கர்த்தருக்கு பயந்துள்ளாய் அவர்கள் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இது இன்றைக்கு நாம் செய்ய முடியாத, யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம். கணவனை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வழிநடத்துவது, மனைவியை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வழிநடத்துவது, பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வழிநடத்துவது. ஆனால் கொர்நேலியு செய்திருக்கிறார். கொர்நேலியு தன்னுடைய குடும்பத்தை அப்படியாக வழிநடத்தியிருக்கிறார். அதனாலதான் என்னமோ தவிர ஆபிரகாமுக்கு இணையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த கொர்நேலியுக்கு தந்தார். என்ன ஆசீர்வாதங்க? இன்றைக்கு யூதர்களுக்கெல்லாம் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் என்றால், இன்றைக்கு புறஜாதிகளுக்கெல்லாம் விசுவாசத்தின் தந்தை அங்க கொர்நேலியுவாக இருக்கிறார். புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை கர்த்தர் அருள வேண்டும், புறஜாதிகளும் ரட்சிப்பை பெற வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்த பொழுது, அந்த முதல் ரட்சிப்புக்கு தகுதியாக, அந்த முதல் ரட்சிப்புக்கு பாத்திரவானாக கர்த்தர் கொர்நேலியுவை அவர் தேர்வு செய்தார். உண்மையாகவே அவர் அந்த தேர்வுக்கு பாத்திரமானவர். ஏனென்றால் அவர் மாத்திரமல்ல, தன் வீட்டாரையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வழிநடத்திருக்கிறார் இல்லைங்களா? அது மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை நம்ம தேவ பக்தியில, தேவ பயத்துல நம்ம வழிநடத்துறோமா? இந்த ஒரு தேவ பயத்துல நம்முடைய குடும்பம் வழிநடத்தப்பட்டது அப்படின்னா, ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்கலாம், ஒரு உண்மையை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு அநேக நேரங்கள்ல சபைக்கு யாரு வருவாங்க அப்படின்னா, கணவன் முன்னாடி வருவாங்க. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி பின்னாடி வருவாங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பிள்ளைகள் பின்னாடி வருவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கவங்களுக்கு பயம் இல்லை. பயப்படுகிற கணவர் முன்னாடி வந்துடுறாங்க. பயம் இல்லாதவர்கள் அந்த நேரம் போகணும், சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போகணும், அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாதவர்கள் அப்படியே 1 by 1 வருவாங்க. அதே ஒரு குடும்பத்துல எல்லாருக்கும் தேவ பக்தி, தேவ பயம் இருக்கிறது.
தேவ பயத்துல எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் ஏன் லேட் பண்ற, சீக்கிரம் எந்திரி, நாம சீக்கிரம் போகணும், சர்ச்சுக்கு போகணும், கூட்டத்துக்கு போகணும், பைபிள் ஸ்டடிக்கு போகணும் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் அங்க என்ன செய்வாங்க, புத்திமதி சொல்லி அவங்க ஒன்றாக அவர்கள் வருவார்கள். இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ், கர்த்தருக்கு எல்லாரும் எப்படி பயப்படுகிறார்கள் என்று. சரி பிரியமானவர்களே, அடுத்ததாக 5வதாக வாசிக்க வேண்டாம், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பகுதி. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31, 34ல பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஒரு சிறைச்சாலைக்காரன் தன் வீட்டார் அனைவரோடும் ரட்சிக்கப்பட்டார். அப்படியாக நம்முடைய குடும்பம் இன்றைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, கணவன் நினைக்கலாம், என் பொண்டாட்டி சர்ச்சுக்கு போகாத அப்படின்னு சொல்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை, என் கணவன் என்னை சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு சொல்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவரு வராரோ வரலையோ என்ன அவரு தடுக்கல இல்ல, என் பிள்ளைகளை என்னை தடுக்கல இல்ல, போதுமானதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அன்றாடம் ஜெபிக்க வேண்டும். 4 தடவை சொல்லிட்டு விடுவதல்ல. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக தேவனிடத்துல நாம் ஜெபித்து, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல, சூழ்நிலையில அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்து குடும்பத்தோடு கர்த்தரை விசுவாசித்தார். நோவா குடும்பத்தோடு எல்லைக்குள் பிரவேசித்தார். ஓபேத் ஏதோம் என்பவர் தன் வீட்டுல உடன்படிக்கையை 3 மாதம் வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டார். கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருந்தார். சிறைச்சாலைக்காரன் தன் வீட்டார் அனைவரோடும் ரட்சிக்கப்பட்டார். அப்ப இந்த 5 குடும்பத்தை நாம பார்த்தோம். இறுதியாக நாம் வாசித்த யோசுவாவினுடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவ வசனம் தான். அங்கு சொல்லும் பொழுது கர்த்தர் இப்படியாக சொல்லி, இது நோவா யோசுவாவை நாம் இங்க பார்க்கும் பொழுது 2 யோசுவாவை நாம் பார்க்கிறோம். ஒரு யோசுவா யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது இருந்த யோசுவா யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்க 14வது வசனத்துல படிச்சீங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆப்ஷன் தர. என்ன ஆப்ஷன் தராருங்க, நீங்க இந்த கடவுளை சேவிக்கிறீங்களோ இல்லையோ, எம்மோரிய சேவிப்பீங்களோ, நதிக்கு அப்புறத்துல இருக்கிற தேவர்ல சேவிப்பீங்களோ, உங்களுக்கு எது பிடிக்குதோ பார்த்துங்க, நீங்க எந்த தேவரை சேவிப்பீங்களோ சேவித்துக் கொள்ளுங்கள். அப்போ அங்க அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அங்க என்ன பண்றாருங்க, ஆப்ஷன் தரார். நீங்க இந்த கடவுளை சேமிப்பீங்களோ, நீங்க சேவிக்கிறீங்களோ, தெரிந்து கொள்றீங்களோ அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாருங்க, ஆப்ஷன் தரார். ஆனா 15வது வசனத்துல தன்னுடைய குடும்பம் அப்படின்னு வரும் பொழுது யோசுவா என்ன தரலைங்க, ஆப்ஷன் தரல. தன்னுடைய குடும்பம் என்று வரும் பொழுது, என் மனைவி நீ நேசிக்கிறியோ இல்லையோ, சேவிக்கிறியோ இல்லையோ, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கிறாங்களோ இல்லையோ, என்னுடைய மனைவி கர்த்தரை சேவிக்கிறாங்களோ இல்லையோ, நான் சேவிப்பேன்னு யோசுவா சொல்ல கிடையாது. மாறாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். என் குடும்பத்தை நான் விசுவாசத்துல கொண்டு வருவேன், என் குடும்பத்தை நான் சேவிக்க வைப்பேன். அவங்களுக்கு நோ ஆப்ஷன். அடுத்து உலகத்தானுக்கு ஆப்ஷன், இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதனுக்கு ஆப்ஷன். அவன் எப்படியோ போயிட்டு போறான். ஆனா ஏன் குடும்பத்தை நான் எதுலதான் வழி நடத்துவேன், கர்த்தர் இடத்துலதான் வழி நடத்துவேன், கர்த்தரை சேவிக்கிறதெல்லாம் வழி நடத்துவேன் என்பதுல யோசுவா உறுதியாக இருந்தார். இந்த உறுதி இன்றைக்கு நமக்கு தேவை.